மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு துயரமான செய்தி, இக்கட்டான நேரம். அதில் சில நம்பர்ஸ்லாம் மாறுது. 57 பேரில் 100க்கும் அதிகமானவங்க, ஒரு பாலம் இல்லை, நிறைய பாலம். அதனால தான் அதை முன்னாடி சொல்லணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. முதற்கட்டமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் மட்டுமல்ல, தற்போது கிடைக்கக்கூடிய தகவல்களையும் கன்சல்டேட் பண்ணி நேபாள நாட்டில் கைலாஷ் யாத்திரைக்காக சென்ற தமிழ்நாட்டை சார்ந்த 103 தமிழர்கள் மீட்பு நடவடிக்கை குறித்த ஒரு சில தகவல்களை இங்கே நான் அறிக்கையாக தரேன். சீன பகுதியில் உள்ள மேலண்டை ஆற்று பகுதியில் பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய திடீர் வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளின் எல்லை பகுதியில் பூடேகாஷி ஆற்றில் ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து பாய்ந்து ரசுவாக்கத்தை, திமுரே, சியாப்ருபெசி மற்றும் அதனுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் தீவிரமாக பாதித்து இருக்கிறது. 384 பயணிகள் காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. இவர்களில் 291 பேர் வெளிநாட்டை சார்ந்தவர்கள் மற்றும் 93 பேர் நேபாள் நாட்டை சார்ந்தவங்க. 75 பேர் தீவிரமான காயமடைந்திருக்கிறாங்க. ரஸ்வாவில் 43 பேர், நுவாகோட்ல 29 பேர், தாத்திங்ல 3 பேர். மொத்தம் 209 பேரை மீட்டு இருக்கிறாங்க. இதுல 2 வகையா தரை வழியாக குழுக்களை எல்லாம் அனுப்பி 93 பேரை தரை வழியாக மீட்டு இருக்கிறாங்க. மேலும் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஏர் ஆம்புலன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த மேலிருந்து கயிறு கட்டி கீழே வீரர்களை இறக்கி 116 பேரை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா சின்ன சின்ன பாலங்களும் சின்ன சின்ன சாலைகளும் சேர்ந்து தான் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணுது. அப்படி 35 வாகனங்கள் செல்லக்கூடிய பாலங்களும் 45 தொங்கு பாலங்களும் வெள்ளத்துல ஒரு நொடியில அடிச்சுட்டு போயிருச்சு. சுமார் 40 கிலோமீட்டர் அந்த பகுதியை கனெக்ட் பண்ணக்கூடிய 40 கிலோமீட்டர் சாலைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ரசுவாகுதி சுங்க மற்றும் குடிவரவு அலுவலகங்களை அந்த ஊழியர்களை தொடர்பு கொள்ளலான்னு பார்த்தா அவர்களே தொடர்பு கொள்றதுல பெரிய சவால் இருக்கு.